இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ க்ளீன்டாக இருக்குது, ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஐடியா வேணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு பவர் பிஐயில் வந்து ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரியல் டைமாக சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பவர் கொரி எடிட்டருக்குள்ளே போயிடணும். பவர் கொரி எடிட்டரில் நம்மளோட டேட்டா செட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஐடியா வந்துட்டு நமக்கு இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, வியூக்கு போயிட்டு காலம் டிஸ்ட்ரிபியூஷன், காலம் ப்ரொஃபைல் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ டேட்டில் வந்துட்டு எவ்வளோ கவுண்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ வந்துட்டு 144 இருக்குது, யூனிக் வந்து 144 இருக்குது அப்படின்னு சொல்லிடும். இப்போ வந்து மீன் டெம்புக்கு போனோம் அப்படின்னா ஸோ டிஸ்டிங்க்ட் எவ்வளோ, யூனிக் எவ்வளோ, அது எல்லாத்தையும் வந்துட்டு நமக்கு வந்து சொல்லிடும். ஸோ இதுலேயே வந்து நம்ம டேட்டா செட் வந்து எவ்வளோ க்ளீன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். டிஸ்டிங்க்ட், யூனிக் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஓவர்வியூ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பவர் பிஐயில் கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.